சொல்ற மாதிரி சிஸ்டர் வெளியில வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த 3வது வார்த்தைக்காக இயேசப்பாவுக்கு நன்றி. நான் இப்ப 3வது வருஷம் பேசும்படியா எனக்கு கிருபை செய்த இயேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. யோவான் 19:26-27 யாராவது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்தச் சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்தச் சீஷன் அவளைத் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசப்பா அந்த மரண தருவாயிலே என்ன பண்றது, யோவானையும் தன்னோடு இருந்த யோவானையும் தன் தாயும் ஆறுதல் படுத்தும்படியாய் அங்க அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதோ அவங்க அவங்களோட அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அதோ உன் மகன். யோவான் பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய்ன்னு. யோவானை பத்தி தெரியும், அவர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தவர். அப்ப வந்து அவங்கதான் பணக்கார மீன் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏசப்பா அவங்களை கூப்பிடும் போது என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாவுக்காக வந்தவர். அவரோடு எல்லா அற்புதம் அதிசயம் செய்யும் போதும் அவரோடு இருந்தவர். அப்பா ஏசப்பா சொல்லும் போதும் அவர் மறுக்காத அவர் மேல வச்சிருந்த அன்பினால அவர் ஏற்றுக்கொண்டாரு. மரியாளுமே அவங்க சரீர ரீதியா பெற்றெடுத்த தாய். ஏசப்பாவோடு கூட இருந்தவங்க, துணையா இருந்தவங்க. ஏசப்பா ஒரு அந்த சூழ்நிலையில ஏசப்பா என்ன பண்றாரு, மெய்யான ஆறுதல் மரியாளுக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அவர் என்ன பண்றாரு, ஒரு மெய்யான ஆறுதல்னா ஏசப்பா மாத்திரம்தான். அந்த சூழ்நிலை இந்த வார்த்தையில நம்ம என்ன கத்துக்கிறோம், ஆறுதல் எப்படி கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தன் தாயாகிய மரியாள் இந்த உலகத்துல அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இயேசுவால் மாத்திரம்தான் ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு உண்டாக முடியும், இயேசப்பா ஜீவனை கொண்டுதான் மீட்பு கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இயேசப்பா மரண தருவாயில இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிஜமாவே சரீர ரீதியா பெற்றெடுத்த அந்த தாய்க்கு நிஜமாவே ஒரு துக்கமும் பெரிய இழப்பாகவுமே இருந்திருக்கும். அப்ப வந்து சீஷன் இடத்துல அவங்க அம்மாவை யோவான் இடத்துல ஒப்படைக்கிறார். தனக்கு அன்பா இருந்த சீஷனை நோக்கி தன் தாயை ஒப்படைத்தார். யாரு ஆறுதல் படுத்தினாலையும் ஆனா அவங்களால ஆறுதல் படுத்த முடியாது. மெய்யான ஆறுதல் யாருன்னா ஏசப்பா மாத்திரம்தான். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? அது எதுவா இருந்தாலும், அதுல உபத்திரவமோ பசியோ நம்மளுக்கு எதுவா இருந்தாலுமே நம்ம இயேசுப்பாவோட இருக்கும்போது அதுல நம்மளை ஜெயம் எடுக்கிறவரா, நம்மள ஆறுதல் அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்மள ஒரு ஆறுதல் படுத்துறவரா இருக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுல் தெரியும், அவருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அதுல கூட இயேசுப்பா நம்மளோட இருக்கிறாருன்னு அவர் ஆவியில அறிஞ்சதுனால மாத்திரமே அவர் என்ன அறிஞ்சதுனால அவர் தைரியமா, அந்த அறிவு கண்டிப்பா நம்மளுக்கும் தேவை. எவ்வளவு பாடு கஷ்டம் வந்தாலுமே நம்மளை எப்பவுமே அவர் தனிமையா விடுதலை, எந்த சூழ்நிலையிலும் ஆறுதல் படுத்துறவரா இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். இயேசுப்பா நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசுப்பா நம்மளை எந்த சூழ்நிலை இருந்தாலுமே நம்மளை எல்லாருமே இந்த உலகத்துல விட்டுட்டு போயிடலாம். நம்ம தனிமையா நம்ம முக்கியமா ஒருத்தர் நம்பி இருப்போம், அவங்க கூட நம்மளை விட்டுட்டு போயிருக்கும் போது நம்மளை என்ன பண்றாரு, அவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு ஆறுதலா இருக்கிறாரு. நம்மளை திக்கற்றவர்கள அவர் கண்டிப்பா விட மாட்டாரு. இந்த உலகத்துல நம்ம வீட்டுல இல்ல நம்மளை யார் வேணா விட்டுட்டு போனாலும் விட்டு கொடுக்காதவர், நம்மளோடு இருப்பவர் இயேசப்பா மாத்திரம்தான். நம்மளை நம்மளோடு அநேக டைம்ல நம்ம பாடு கஷ்டத்தோடு இருக்கும்போது நம்மள என்ன பண்றாரு, நம்மளோடு இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துவரா இருக்கிறாரு. சோ நம்ம ஆறுதல் இல்லாத இருக்கும்போது இயேசுப்பா அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் தேடும் போது இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆறுதலை இயேசுப்பா கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கனப்படுத்துது அவர் என்ன பண்றாரு, சிலுவையில தன் தாயை எப்படி கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு அரவணைப்பு அங்கலாய்ப்பு அந்த
ஒருவன் தன் சொந்த ஐனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற்பேயானால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இதை விட நம்மள இயேசுப்பா திட்டுறதுக்கு வேற இதே இல்ல, வார்த்தையே இல்ல. அவர் சொல்றாரு தம் சொந்த ஜனத்தையும் தம் வீட்டாரையுமே பார்க்காத போய் அவங்க அவ்விசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறான்னு சொல்றாங்க. சோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தையே விசாரிக்கிறவங்களா, நம்ம தாய் தகப்பனே கனப்படுத்துறவங்களா இருக்கணும். எபேசியர் 6:23 வாசி. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கிறதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நம்ம நம்ம எல்லாருமே நல்லா வாழணும். நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். நம்ம எல்லாரும் மாதிரி இருக்கணும். யாருமே நம்ம கெட்டு போகணும்னு நினைப்போமா? கண்டிப்பா நினைக்க மாட்டோம். நம்ம நல்லா இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். அதுக்கு முதலாவது இயேசுப்பா சொல்றாரு, உன்னுடைய தாயையும் உன் தகப்பனையும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அவர் மரம் தருவாயிலும் தன் தாய் என்ன பண்றாரு? அந்த கற்பனையை கை கொள்றவரா இருக்கிறாரு. யாத்திராகமம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம நம்ம வாழ்ற இடத்துலயுமே ஆசீர்வாதமா, உலகத்திலயும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா இயேசுப்பா என்ன சொல்றாருன்னா, முதலாவது நம்மளுடைய தாயும் தகப்பனுமே கனம் பண்ணுவாய்ன்னு சொல்றாங்க. நான் ஒரு உண்மையை சம்பவத்தை சொல்றேன். அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பசங்களாம். அவங்க சொல்லிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பேரண்ட்ஸ் வளர்த்து அவங்களை பெற்று எடுத்து எவ்வளவு பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த அப்புறமா அவங்க வந்து விட்டுட்டாங்களாம். அவங்க சின்ன பையனுக்கு நீங்க போய் பெரியவங்க கிட்ட இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். அப்ப போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்களுக்கு போறதுக்கு வழியில அந்த அவங்க ஊரு தெரியாதான், அவங்க உட்காந்துட்டாங்க. டீ விக்கிற ஒரு அண்ணா காலையிலேயே பார்த்துட்டு போறாங்களாம் அவங்களுக்கு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவங்க அதே இடத்துல இருக்காங்க. ஏமா இங்க உட்காந்து இருக்கீங்க, உங்களுக்கு வழி தெரியலையா? யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லைங்கய்யா அவங்க வருவாங்க, எங்களுக்கு தெரியல. இந்த லெட்டர் யாருக்கிட்டையாவது கொடுத்து படிக்க சொல்லி அந்த இடத்துல எங்களை கொண்டு போய் விட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி படிக்கும்போது அவர் கண்ணுல கண்ணீரா வந்துட்டேன்ச்சான். என்னப்பா லெட்டர் படிக்க சொன்னதுக்கு போய் இப்போ அல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து, இந்த லெட்டரை படிக்கிறவங்க இவங்க 2 பேரையும் கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல சேர்த்திருங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வழியா இருக்கும். நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்ம அந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாது. நம்மளுடைய அப்பா அம்மாவையும் பராமரிக்கிறவங்களா, கனப்படுத்துறவா வாழணும்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட், அன்பு பத்தி சொல்றேன். மத்தேயு 22:38-39. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது பேயால பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அவரு சொல்லியிருக்காரு, பிரதான கட்டளையே முதலாவது என்ன சொல்லியிருக்காரு? அன்பை பத்தி தான் சொல்லியிருக்காரு. ஆவிக்குரிய கனிகள்லயும் அவர் என்ன சொல்றாரு? அன்பை பத்தி தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லுமே அன்பை பத்தி தான் இருக்கும். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. சோ நம்மளே நாம மட்டும் எதிர்பார்த்து நம்ம அன்பு செலுத்தி நம்ம கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாமளும் முதலாவது அதுக்கு நாமளும் செலுத்தணும். அதுல வந்து அன்பு ஒரு காலம் ஒழியாது. முதலாவது அன்பு ஒன்றுலயே நியாயப்பிரமாணம் முழுசுமே அடங்கியிருக்கா. அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீ என்ன வேணா அந்நிய பாசம் இல்ல, நீ எவ்வளவு அற்புதம் அதிசயம் செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம், எது செஞ்சாலும் வேஸ்ட் தான் அன்பு இல்லைன்னா சொல்லிட்டு. அவர் சிலுவையின் பாடுகள்ல கூட தன்னுடைய அன்பு அந்த இடத்துல அவர் அன்பின் மித்தமா தான் சிலுவையில நம்மளுக்காக நம்ம மேல வைத்த அன்புக்காக தான் சிலுவையில அறையப்பட்டார். அந்த சூழ்நிலையிலும் தன் தாய் மீது உள்ள அன்பு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. நம்ம வந்து நம்ம ஜபிப்போம் எல்லாருமே சொல்லிட்டு, ஆனா இயேசுப்பா கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறாரு தானே இயேசுப்பா. கண்டிப்பா நம்மளுடைய நாவு எப்படி நம்ம நம்ம இயேசுப்பா மகிமை அப்ப நம்ம அவங்களுக்கு பிரியமா இருக்கணும். நம்ம நாவால சொல்லும் போது அவர் கண்டிப்பா கேட்கிறவரா இருக்கிறாரு இல்ல. அதே நாவால நம்ம